Hi students, today 12th Max chapter 2 example 2.19 பார்க்கலாம். So that modulus of 3z minus 5 plus I equal 4, represent a circle and find its center and radius. இந்த ஈக்குவேஷனில் சர்க்கிள் தனியாக ரேடியஸ் தனியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் ஆர். இதில் வந்து z0ங்கிறது தான் வந்து சென்ட்ரு, ஆர் தான் வந்து ரேடியஸ். ஓகேவா? கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து z0க்கு பதிலாக என்ன இருக்கோ அதுதான் சென்ட்ரு, ஆருக்கு பதிலாக என்ன வந்திருக்கோ அதான் வந்து ரேடியஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 ப்ளஸ் I ஈக்குவல் 4. இப்போ இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். z மைனஸ் z0ங்கிற ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு z தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து z மட்டும் தான் வரணும். ஸோ இங்கே 3 வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ 3 வெளியே கொண்டு வந்துட்டோம்னா இதில் z மட்டும் இருக்கும். மைனஸ் இந்த டேர்மில் வந்து 3 இல்லைங்கிறனால 5/3ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த டேர்ம்லேயும் வந்து 3 வெளியே கொண்டு வர முடியாதுங்கிறனால I/3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 3 நம்ம வெளியே எடுக்கிறோம். இதில் 3 இருக்கிறனால வெளியே எடுத்துகிட்டு z மட்டும் போட்டிருக்கோம். இதில் 3 இல்லைங்கிறனால 5/3, இதுலேயும் 3 இல்லைங்கிறனால I/3. ஓகேவா? ஈக்குவல் 4. அடுத்த ஸ்டெப்பில் 3 வெளியே இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z இதுலேருந்து ஒரு, அதாவது இங்கே வந்து z மைனஸ் z0ன்னு தானே இருக்குது. ஸோ மைனஸ் வேணும் நடுவில். ஸோ மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ளஸ்லேருந்து ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா 5/3 மட்டும் இருக்கும். இது ப்ளஸ் இருக்கிறனால ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா வெறும் மைனஸ் மட்டும் இங்கே வரும். ஓகேவா? இப்போ இது மைனஸில் தான் இருக்கிறனால மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா இது அப்படியே வந்துடும், 5/3ன்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இந்த ப்ளஸ் ரெண்டு மைனஸ் சேர்ந்து தானே ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஒரு மைனஸ் வந்து நம்ம வெளியே போயிடுச்சுன்னா வெறும் ஒரு மைனஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் I/3 ஈக்குவல் 4. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 5/3 மைனஸ் இந்த ஐ வந்து ஐ போட்டு 1/3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? I 1/3 ஈக்குவல் 4/3. இந்த 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வருது. இங்கே மல்டிப்பிளாக இருக்கனால ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வருது. ஸோ 4/3. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஃபார்மில் வந்துருச்சா? z மைனஸ் இதான் வந்து z0. ஓகேவா? ஈக்குவல் இது வந்து ஆர். இப்போ இதில் z0 தான் சென்ட்ரு. ஸோ சென்ட்ரு என்னது? 5/3 கமா மைனஸ் 1/3. இந்த மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 1/3. ஓகேவா? இந்த ஆர் வந்து இந்த ஐ வந்து நம்ம விட்டுணும். z0 வந்து இந்த இதுதான் எழுதணும், 5/3 கமா மைனஸ் 1/3ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? ரேடியஸ் ஆர் என்னது? ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது தான் ஆர். ஸோ 4/3 தான் வந்து இதோட ஆர். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.